Good day students, today we are going to know about acquisition of business. So what are the terms used in acquisition of business? What is acquisition of business? Take over the business of some other concerned. So acquisition of business na, so ஒரு பிஸ்னஸை புதுசாக நம்ம வாங்கிறது இல்லைன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸை நம்ம கூட இணைச்சிக்கிறது தான் acquisition of business. First term is purchaser. Purchaser as the company acquires or purchase the business of others. So purchaser na யாருன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸை வாங்குறவர் தான் purchaser. Then vendor, the person who sells business. யார் அந்த பிஸ்னஸை பர்ச்சேசருக்கு விற்கிறாரோ அவர் தான் vendor. Purchase consideration. It is a price payable by the purchasing company purchaser. So the purchase consideration என்னன்னா, ஸோ பர்ச்சேசர் எவ்வளோ பைசா பே பண்ணி அந்த பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாரு இல்லை அந்த பிஸ்னஸை வாங்கிக்கிறாருன்றது தான் purchase consideration. So இந்த purchase considerationன்றது, ஸோ it is an amount agreed between purchaser and vendor. ஸோ பர்ச்சேசர்னால் யார் பிஸ்னஸ் வாங்குறாரோ அவரும், வெண்டார்னா யார் பிஸ்னஸ் கொடுக்குறாரோ அவரும், அவங்க ரெண்டு பேரும் அக்ரீட் அமௌண்ட் முன்னாடியே ஒரு அமௌண்ட்டு பேசிக்கோங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க ரெண்டுத்தையும். அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட். ஸோ த பர்சன் ஹூ அக்யூஸ் அ பிஸ்னஸ், ஸோ பர்ச்சேசர் வந்து ஏற்கனவே ஸோ சேம் செட் ஆஃப் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக பிஸ்னஸ் வாங்கியிருக்காருன்னா, ஸோ he has to follow same set of books are continued. Suppose அவர் வந்து புது பிஸ்னஸ் வாங்குறாரு, ஆல்ரெடி ஹேஸ் டன் சம் பிஸ்னஸ் பட் he acquiring new type of business, so when a new set of books are opened, this is accounting treatment. ஸோ ஏற்கனவே வச்சுருக்க பிஸ்னஸ் அவர் எடுத்துக்கிட்டாருன்னா, ஸோ சேம் செட் ஆஃப் புக்ஸ், இல்லை புது பிஸ்னஸ் எடுக்கிறாருன்னா நியூ செட் ஆஃப் புக்ஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேசிங் கம்பெனி. ஸோ நம்ம அக்யூசியேஷன் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறதுலேருந்து ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேசிங் கம்பெனி. ஒரு பர்ச்சேசிங் கம்பெனியாக இருக்கும்போது அசட்ஸை டேக் ஓவர் பண்ணி எஸ் டேக்கன் த நியூ கம்பெனி, ஸோ அக்யூர் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு என்ன வரும்னா, இட் டேக்ஸ் ஓவர் ஆல் அசட்ஸ் ஆஃப் வெண்டார் கம்பெனி இன்க்ளூட் கேஷ் அண்ட் பேங்க் பேலன்ஸ், எக்ஸ்க்ளூட்ஸ் எது எடுத்துக்க மாட்டார்னா ஃபிக்ஷியஸ் அசட்ஸ், டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், அண்டர் ரைட்டிங் கமிஷன், இதெல்லாம் வந்து அவர் எடுத்துக்க மாட்டார். அசட்ஸ் டேக்கன் ஓவர் பை த பர்ச்சேசிங் கம்பெனி. liabilities taken over by purchasing company, second type. So all external liabilities of vendor company. So liability ஒரு vendor கம்பெனியோட ஆல் எக்ஸிஸ்டிங் எக்ஸ்டர்னல் லைபிலிட்டிஸ் ஃபுல்லாக அவர் எடுத்துக்குவார். இட் இன்க்ளூட்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் ஃபண்ட், அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்ஸ். எது இருக்காதுன்னா liabilities belongs to the shareholders. ஸோ liabilities belong to shareholdersனால், ஸோ distribution of profit or டிவிடெண்ட், ஸோ அது மட்டும் நம்ம அந்த லைபிலிட்டிஸ் மட்டும் நம்ம டேக் ஓவர் பண்ணிக்க முடியாது. ஸோ அது அசட்டு அக்யூர் பண்ணுறதும் நம்ம லைபிலிட்டிஸ் அக்யூர் பண்ணுறதும் இந்த டூ டைப்ஸ் பார்த்துட்டோம். தென் தேர்ட் ஒன், டிட்டர்மினேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ ஒரு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்றது, ஸோ எந்த அமௌண்ட்டை ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு ஒருத்தர் பிஸ்னஸ் விற்கிறாரு, ஒருத்தர் பிஸ்னஸ் வாங்குறாரு. ஸோ சப்போஸ் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து அவங்க சம்மில் கொடுக்கல அப்படின்னா நம்ம தான் கண்டுபிடிக்கணும், ஸோ என்ன ரேட்டு அப்படின்னு. ஸோ அதுக்கான வி ஹேவ் டைப்ஸ், டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நெட் அசெட் மெத்தட். நெட் அசெட் மெத்தடோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோட ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் அசெட் வேல்யூ மைனஸ் லயபிலிட்டிஸ். ஸோ டோட்டல் அசெட் வேல்யூஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ், அதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஸோ இதில் செகண்ட் டைப் வந்து நெட் பேமெண்ட் மெத்தட். ஸோ நம்ம எப்படி பே பண்ணுறோன்றதை பொறுத்து இது இருக்கும். ஸோ நெட் பேமெண்ட் மெத்தடில் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஈக்குவல் டு அக்ரீட் அமௌண்ட். ஏற்கனவே அக்ரீட் அமௌண்ட்டில் தான் நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பண்ணுவோம். பட் வி கேன் பே த அமௌண்ட் த்ரூ ஆர் வியா கேஷ், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ். ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து சப்போஸ் ஒரு 1 lakh சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த 1 lakh வந்து
நம்ம கேஷாகவும் கொடுக்கலாம், ஷேர்ஸாகவும் கொடுக்கலாம், டிபெஞ்சராகவும் கொடுக்கலாம், ஆர் வி கேன் மிக்ஸ்டு வித் ஆல் த த்ரீ. ஸோ மூணாவும் கலந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakhனா 50,000 will be cash, 25,000 will be shares and 25,000 will be debentures. Then calculation of goodwill. So net asset less than the purchase price agreed to be paid. The excess amount should be debited to goodwill account termed as loss. So net asset வந்து நம்ம எந்த கம்பெனி வாங்குறோமோ அந்த கம்பெனியோட net asset. Net asset is nothing but all total assets minus liabilities. It is called net asset. Net asset na எல்லா அசட்டையும் ஆட் பண்ணிவிட்டு லைபிலிட்டியிலேருந்து ரெடியூஸ் பண்ணோன்னா தான் we can create a net asset. ஸோ அந்த நெட் அசெட்டுன்றது சப்போஸ் இந்த கேஸை பொறுத்தவரை 1 lakh இருக்குன்னா நம்ம வாங்கும்போது பர்ச்சேசிங் ப்ரைஸ் தட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 1.5 lakhsனா ஸோ 50,000 will be we treated as loss. ஸோ அந்த லாஸ் என்ன பண்ணோன்னா we need to debited to goodwill account. நம்மளோட goodwill அக்கௌண்ட்லேருந்து அந்த 50,000 நம்ம டெபிட் பண்ணிக்கணும். செகண்ட் ஒன் இஸ் calculation of capital reserve. ஸோ கேபிட்டல் ரிசர்வை பொறுத்தவரை அகைன் நெட் அசெட்ஸ் ஹையர் தென் த பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஸோ ஒரு நம்ம வாங்குகிற கம்பெனியோட நெட் அசெட் வந்து 1.5 lakhs, பட் வி ஹவ் பர்ச்சேஸ்ட் அட் த ப்ரைஸ் ஆஃப் 1 lakh. 1 lakh கொடுத்து அதை நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வி கெயின் 50,000 rupees as a profit. So that amount will be should credited to the capital reserve account. So அந்த 50,000 rupees capital reserve accountக்கு transfer பண்ணிருக்கணும். So இது ரெண்டு தான் முக்கியம், calculation of goodwill and calculation of capital reserve. So we can see model problems with the solutions. First sum. Ganguly Limited was formed with an authorized capital of 12 lakhs divided into equity shares of rupees 10 each to acquire the business of A and B whose balance sheet of the date of the acquisition was follows. ஸோ இந்த கங்குலி லிமிட்டட்ன்ற ஒரு கம்பெனியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா ஏஎன்பின்ற ஒரு கம்பெனியை அவங்க அக்யூர் பண்ண போகிறாங்க. கிளியர்? ஸோ அந்த கங்குலி லிமிடெட் கம்பெனியோட கேபிட்டல் எவ்வளோனா 12 lakhsக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 10 rupees ஈக்விட்டி ஷேர்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஷேர்ஸ் வில் பி 1,20,000 shares. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரை லயபிலிட்டிஸில் வந்து கேபிட்டல் 6 lakhs, ஜென்ரல் ரிசர்வ் 4 lakhs, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 2 lakhs, அசட் சைடில் ஃப்ரீ ஹோல்டு ப்ரெமிசஸ் 7 lakhs, ஸ்டாக்ஸ் 2 lakhs, சன்ட்ரி டெப்டாஸ் 1,60,000, less provision for bad debts 10,000 rupees. So total 1,50,000 rupees. Cash at bank 1,50,000 rupees. So என்ன adjustment கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். The purchase consideration was agreed to upon at rupees 14 lakhs to be paid in rupees 12 lakh fully paid equity shares at rupees 11 and the balance in cash. Give journal entries to record the above and prepare the balance sheet of Ganguly Limited assuming the vendor's account is finally settled. So இந்த கொஸ்டினை நம்ம பார்த்தோடனே what are the takeaways? ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ 14 lakhs. ஸோ 14 lakhs கொடுத்து அந்த கம்பெனி வாங்குறாங்க. ஸோ அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 லட்ச ரூபாய்க்கு வந்து புதுசாக ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் rupees 10 each. அந்த கம்பெனி வந்து கங்குலி லிமிடெட். ஸோ அந்த கங்குலி லிமிடெட் ஏஎன்பியை வந்து வாங்க போகிறாங்க. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடர் வந்து 14 lakhs. ஸோ அந்த 14 lakhs வந்து அந்த 12 lakhs வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஃபுல்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் அட் rupees 11. ஸோ இவங்க வாங்கும்போது 10க்கு தான் வாங்குறாங்க, மக்கள்கிட்ட வாங்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கொடுக்கும்போது 11 கொடுக்குறாங்கன்னா ஸோ 10% வில் பி ப்ரீமியம். ஸோ 10% வந்து எக்ஸஸாக தான் கொடுக்குறாங்க, 11 rupeesக்கு கொடுக்குறாங்க. கிளியர்? ஸோ மீதி வந்து பேலன்ஸ் என்ன பண்ணிடுறாங்களா கேஷில் பே பண்ணுறாங்களா. ஸோ சம்பளம் போகலாமா? ஸோ சிம்பிளாக மைண்டில் வச்சுக்கணும். 14 lakhs நம்ம பே பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு 12 lakhsக்கு வந்து மக்கள்கிட்ட வாங்கியாச்சு. அதை 10% ப்ரீமியமோட தான் கொடுக்குறோம். ஓகே, 12 lakhs ப்ளஸ் 10% ப்ரீமியம்னா 1,20,000 rupees. மொத்தம் வந்து 13,20,000 rupees இருக்கும். மீதி பேலன்ஸ் எவ்வளோ 80,000 rupees கேஷில் பேலன்ஸில் பே பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ அதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸு பேலன்ஸ் ஷீட்டை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்தவரை வெரி வெரி சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ் பர்ச்சேஸ். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் என்ன ரேட்டுக்கு வாங்க போகிறோம்? 14 lakh rupees. யார் கொடுக்க போகிறோம்? டு ஏஎன்பி அக்கௌண்ட். ஸோ பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஏஎன்பி அக்கௌண்ட்
எவ்வளோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷனோ அந்த அமௌண்ட் போட்டுக்கணும். தென் ஸோ இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம், நம்ம இருக்கிற அசட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ என்னென்ன அசட் இருக்குது, ஃப்ரீ ஹோல்டு ப்ரெமிசஸ் அக்கௌண்ட் 7 lakhs டெப்டார், ஸ்டாக் அக்கௌண்ட் 2 lakhs டெப்டார், சன்ரை டெப்டார்ஸ் அக்கௌண்ட் 1,60,000 டெப்டார், கேஷ் அக்கௌண்ட் கேஷ் அண்ட் அதர் பேலன்ஸ் இருக்குது 1,50,000 அக்கௌண்ட் டெப்டார். ஸோ அந்த குட்வில் இஸ் a பேலன்சிங் ஃபிகர் யூ ஜஸ்ட் லெஃப்ட் அவுட். தென் ஸோ அது குட்வில்ல கேபிட்டல் ரிசர்வ்ன்றது லாஸ்ட்டில் தான் நமக்கு கிடைக்கும். தென் எல்லா liabilities எடுத்துக்கணும். டு சன்ரை கிரெடிட்டார்ஸ் 2 lakh, டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 10,000 rupees, டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க 14 lakhs. ஸோ 14 lakhs ப்ளஸ் 2 lakh 10,000 16 lakh 10,000 will be total value. பட் இங்கே இருக்க அசட்டில் ஆட் பண்ணிங்கன்னா 12 lakh 10,000 தான் இருக்குது. ஸோ அசட்டோட liabilities வந்து அதிகமாக இருக்கனால ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோனா 16 lakhs 10,000 கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஆனால் இருக்கிறது வந்து 12 lakh 10,000 தான் இருக்குது. ஸோ 4 lakh will be termed as highest value. ஸோ இந்த 4 lakh என்ன பண்ணுறோம், ஸோ நெட் அசட்டோட 4 lakh எக்ஸஸாக இருக்கனால நம்ம குட்வில் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறோம். ஸோ குட்வில் அக்கௌண்ட் டெப்டார் 4 lakh being various assets and liabilities taken over. தென் அதுக்கப்புறம் நம்ம ஏஎன்பிக்கு எப்படி செட்டில் பண்ண போகிறோம். ஏஎன்பி அக்கௌண்ட் டெப்டார் எவ்வளோ 14 lakhs rupees நம்ம கொடுக்க வேண்டியிருக்கணும் 14 lakhs rupees. டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ஸோ 12 lakh. டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 1,20,000 rupees பிகாஸ் நம்ம எக்ஸஸாக 10% கொடுக்குறோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 1,20,000 rupees. தென் டு கேஷ் 80,000 rupees. Being the purchase price paid in the form of 1,20,000 equity shares of rupees 11 and the balance in cash. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணோம். ஸோ கால்குலேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தவரை ஸோ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேர் கேபிட்டல் authorized and subscribed capital வந்து 1,20,000 equity shares of rupees 10 each 12 lakhs rupees வந்தது. issued to vendor as fully paid. then reserve and surplus. ஸோ ப்ரீமியம் எக்ஸஸாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ we take it as securities premium 1,20,000 rupees. then trade payables sundry creditors எவ்வளோ 2 lakh rupees. then tangible asset freehold premises 7 lakh. intangible asset goodwill 4 lakh rupees. then balance sheet of Ganguli Limited as per revised schedule 6. so first one is equity and liabilities. shareholders fund வந்து share capital 12 lakh rupees. reserve and surplus ல வந்து so இந்த securities premium நம்ம போட்டுக்கணும் 1,20,000 rupees. second one is non current liabilities அது எதுவும் கிடையாது. then current liabilities trade payables. so trade payables எவ்வளோ 2 lakh rupees sundry creditors அது போட்டுக்கணும். so total it will be 15,20,000 rupees. then asset side first one is non current assets, that is tangible asset வந்து freehold premises 7 lakh rupees. then intangible asset goodwill 4 lakh rupees. current assets ல வந்து cash at bank வந்து 1,50,000 rupees நம்மளே கொடுத்துருக்கான். then அதுலேருந்து 80,000 rupees வெண்டார் கொடுத்தனால அதை மைனஸ் பண்ணிட்டு 70,000 rupees. ஸோ டோட்டலாக இட் கம்ஸ் அரவுண்ட் 11 lakhs வரும். தென் ஸ்டாக் 2 lakhs இருக்குது. தென் டெப்டார்ஸ் வந்து 1,60,000 மைனஸ் பேட் டெப்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா 1,15,000 வரும் 50,000 வரும். ஸோ போத் அசட்ஸ் அண்ட் liabilities will be 15,20,000 rupees. clear? now the problem number 2. Dawn Alert Limited was formed to take over the assets and liabilities of Sri Lakshman and to acquire the adjacent premises. The balance sheet of Sri Lakshman on 31st December 1988 is as follows. So balance sheet கொடுத்துட்டாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா trade creditors, capital, cash in hand, cash at bank, book debts, stocks, furniture, land and buildings. So what are the adjustments? The purchase consideration was agreed at rupees 2 lakh and was to be paid as under
5,600 equity shares of rupees 20 each fully paid, rupees 68,000 in 6% preference shares of rupees 100 each issued at par, rupees 20,000 in cash. All the assets and liabilities were valued as per above balance sheet except the books debt which were subject to bad debt provision for 5%. The company raised further capital by issue of 15,000 equity shares of rupees 20 each. The adjoining premises were purchased for rupees 1 lakh. The additional stock of rupees 1,40,000 was obtained from open market. Record the above transaction in the books of Dawn Alert Limited through journal entries and draft its opening balance sheet. So what are the takeaways from this sum? So adjustment பொறுத்தவரை so purchase consideration number 1 2 lakh rupees purchase consideration 2 lakh rupees. So இந்த 2 lakh rupees எப்படி தராங்கன்னா 5,600 equity shares into 20 rupees. So இது பார்த்தீங்கன்னா 11,200 rupees வந்து கேஷாக கொடுக்குறாரு. சாரி 1,12,000 rupees கேஷாக கொடுக்குறாரு. 68,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேராக கொடுக்குறாரு. 20,000 வந்து கேஷாக கொடுக்குறாரு. தென் ஆல் த அசெட் வேர் வேல்யூட் அட் ஆஸ் பர் அ பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை பிறகு வேல்யூ தான் இருக்குது. தென் பேட் டெப்ஸ் வந்து 5% நம்ம கண்டிக்க வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து எங்கன்னா 18,000லேருந்து புக் டெப்ஸ்லேருந்து நம்ம ப்ரொவிஷன் போட்டுக்க வேண்டியிருக்கு. The company raised further capital by issue of 15,000 equity shares of rupees 20 each. ஸோ இது இல்லாமல் 15,000 equity shares வந்து பலருடைய ரைஸ் பண்ணியிருக்காரு. அது ஏன்னா the adjoining premises were purchased for rupees 1 lakh and additional stock of rupees 1,40,000 was obtained from the open market. ஸோ இதான் adjustments. ஸோ டேரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. ஸோ ஜேர்னல் என்ட்ரியை பொறுத்தவரை பிஸ்னஸ் பர்ச்சேஸ் எவ்வளோ, business purchase எவ்வளோ, purchase consideration 2 lakh rupees. business purchase account debtor to Lakshman account 2 lakh rupees. then what are the assets? so assets எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். land and buildings 48,000, furniture 10,000, stock 78,000, book debts 18,000, cash at bank 12,000, cash in hand 2,000. so goodwill is a balancing figure you just left out. then what are the liabilities? to trade creditors account 8,000, to provision for bad debts 5%, so 18,000 5% is 900 rupees. to business purchase 2 lakhs, so total amount will be 2,08,900, but in asset sides it comes under 1,60,900. so இது உள்ள ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ 40,900 will be a difference. so goodwill account will be debited as 40,900 rupees. assets and liabilities taken over. then so how much they have accrued from equity share capital? so total equity shares of 15,000 equity shares of rupees 20 each. so bank account debtor to equity share capital account 3 lakh rupees. then so they purchased premises and bank. so premises account debtor, stock account debtor to bank account. for premises 1 lakh rupees he has paid, for stock 1,40,000 rupees he has spent, so total 2,40,000 rupees. then Lakshman account, so what we have paid to the Lakshman account debtor 2 lakh rupees, to equity share capital 5,600 equity shares into 20 rupees 1,12,000 rupees. then to 6% preference share capital 68,000 rupees. to bank account remaining will be the cash, that is a 20,000 rupees. so purchase consideration paid to the vendor. so journal entry பொறுத்தவரை is it over. then share capital, so issued and paid up capital, so 20,000 equity shares of rupees 20 each, including 5,600 shares issued to vendor. ஸோ மொத்தமாக வந்து 15,000 ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கான பைசா வாங்கியிருந்தாங்க, ப்ளஸ் 5,600 ஷேர்ஸ்க்கு வந்து வெண்டாருக்கு வந்து பே பண்ணதுக்கும் நம்ம இங்கே சேர்த்து வாங்கியிருக்கோம். ஸோ டோட்டலாக 20,600 ஷேர்ஸ்க்கு வந்து மொத்தமாக வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கு வந்து 4,12,000 rupees. தென் 680 6% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் rupees 100 each. ஸோ அதுக்கு வந்து ஒரு 68,000 ரூபாய். ஸோ டோட்டல் இட் வில் பி ஃபார் ஷேர் கேபிட்டல் 4,80,000 rupees.
then trade payable, total creditors எவ்வளோ 8,000 rupees, then tangible assets, land and buildings 48,000, premises 1 lakh, furniture 10,000 rupees, then it will be total tangible asset will be 1,58,000, then intangible asset goodwill will be 40,900. Let me come to the balance sheet of Dawn Alert Limited as on 1/1/99. So equity and liability side, first one is here shareholders fund. So share capital will be total 20,000 plus 15,000 plus 5,600, 20,600 shares. Total value will be 4,80,000 rupees. It includes that 6% preference share also. Then current non-current liabilities we don't have. Then current liabilities we have creditors 8,000 rupees. So 4,88,000 will be total value of liability side. Then asset side, non-current assets, that is tangible asset 1,58,000, then intangible asset goodwill 40,900, then current asset cash at bank 12,000 plus 3 lakh minus 2,60,000 rupees. So we get a 52,000 rupees. Then cash in hand 2,000 rupees, stock 2,18,000 rupees, total receivable. So book debts will be 18,000 minus provision 900 rupees, 17,100. Total it comes around 4,88,000 rupees. Thank you students. Let me meet in another session. Thank you.